அனைவருக்கும் இனிய வணக்கம். லண்டன் SRS தமிழ் வானொலியின் கதையாடல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா. இன்றைய நிகழ்ச்சியில் ஜெர்மனியில் வசிக்கும் ஈழத்து எழுத்தாளர் சாந்தினி வரதராஜன் எழுதிய எல்லாம் இழந்த பின்னும் என்ற சிறுகதை இடம்பெறவுள்ளது. இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய SRS தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒலி தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ், விளம்பர வடிவமைப்பில் உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் வாசித்தளிக்கவிருக்கும் எல்லாம் இழந்த பின்னும் சிறுகதை 2004ஆம் ஆண்டு பதிவுகள் நடத்திய உலகளாவிய சிறுகதை போட்டியில் முதற் பரிசு பெற்றது. இவ்வாண்டு 2025இல் வெளியான சாந்தினியின் எல்லாம் இழந்த பின்னும் சிறுகதை தொகுதியிலும் இடம்பெற்றுள்ளது. முதலில் கதாசிரியர் சாந்தினி வரதராஜன் பற்றிய ஒரு பார்வை. ஈழத்து பெண் எழுத்தாளர்களுள் குறிப்பிட்டு சொல்லக்கூடியவர்களுள் ஒருவர் சாந்தினி. யாழ்ப்பாணத்தில் பிறந்த சாந்தினி தனது உயர்கல்வியை அங்கேயே முடித்து லண்டனில் கணக்கியலை கற்றுத் தேறியுள்ளார். 1984ஆம் ஆண்டு ஜெர்மன் நாட்டிற்கு புலம்பெயர்ந்த இவர் 1997ஆம் ஆண்டிலிருந்து கவிதைகள், சிறுகதைகளை எழுத ஆரம்பித்து தொடர்ந்து எழுதி வருகிறார். இவருடைய சிறுகதைகள் பூவரசி, குமுதம், தீராநதி, வெளிச்சம், காலம், எரிமலை, தமிழர் தகவல், புதுவிசை, ஈழமுரசு, வீரகேசரி, உதயன், பதிவுகள் ஆகிய இதழ்களிலும் இணையதளங்களிலும் வெளிவந்துள்ளன. ஐரோப்பிய, கனடா, ஆஸ்திரேலிய தமிழ் வானொலிகளிலும் ஒலிபரப்பாகியுள்ளன. சர்வதேச ரீதியாக நடைபெற்ற சிறுகதை போட்டிகளில் இவருடைய சிறுகதைகள் முதற் பரிசுகளையும் தங்கப்பதக்கங்களையும் பெற்றுள்ளன. சாந்தினியின் சிறுகதையொன்று திரைக்கடல் தந்த திரவியம் என்ற பன்னாட்டு தமிழ் சிறுகதைகள் நூலிலும் இடம் பிடித்துள்ளது. இவரின் சாந்தினி கதைகள் நூல் 2023இல் வெளிவந்தது. எல்லாம் இழந்த பின்னும் சிறுகதை தொகுதி இவ்வாண்டு 2025இல் காலச்சுவடு பிரசுரமாக வெளியாகியுள்ளது. எல்லாம் இழந்த பின்னும் நூலை பற்றிய தனது பார்வையினை எழுத்தாளரும் விமர்சகருமான குப்புசாமி கணேசன் டிசம்பர் 2025 அமிர்தா இதழில் இவ்வாறு எழுதியுள்ளார். இத்தொகுப்பில் உள்ள 13 கதைகளையும் உண்மையில் புனைவெழுத்தாகவே கருத இயலவில்லை என்றே சொல்ல வேண்டும். இக்கதைகளில் புலம்பெயர்ந்தோரின் அனுபவங்களாக விவரித்திருக்கும் அத்தனை வார்த்தைகளும் உண்மையானவை. சாந்தினிக்கு நெஞ்சை குத்தி கிழிக்கும் பலவிதமான அனுபவங்கள் நேர்ந்திருக்கின்றன என்பது இக்கதைகளின் நடுவில் மின்னி மின்னி சென்றுவிடும் ஒற்றை வரிகளில் தெரிகிறது. அந்த வரிகளை கடந்து செல்ல முடியாமல் மனம் ஸ்தம்பித்து போகிறது. சிறுகதை எல்லாம் இழந்த பின்னும். எழுதியவர் சாந்தினி வரதராஜன். வாசித்தளிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. அந்த வீட்டிலிருந்து வெளியே வரும் பொழுதெல்லாம் இப்படித்தான் அந்த முயலும் சிங்கத்தின் குகையிலிருந்து வெளியே வந்திருக்கும் என்ற நினைப்பு எப்பவும் வரும். வரும் வழியெல்லாம் 30 யூரோவை பற்றிய கனவும், அது இருக்கா என்று ஜீன்ஸ் பாக்கெட்டை தடவி பார்ப்பதும், வெளியே எடுத்து பார்த்து தொலைத்த நாட்கள் நினைவில் வர மனம் எதையோ நினைத்து பெருமூச்சை வெளியே தள்ளியது. இப்பொழுதெல்லாம் வாழ்வின் மீதான பிடிப்பு மெல்ல நழுவுவது போல் உணர்வு எழுந்து கொண்டே இருக்கிறது. எல்லாமே கொஞ்ச நாட்களில் சலிப்பு தட்டிவிடுகிறது. எப்பவும் வேலியையும் காசையும் அசை போடும் மனசு எந்த வேலி என்றாலும் என்னை கேட்காமலேயே ஓம் என்று தலையாட்டுகிறது. எல்லா வேலையையும் ஒரு நாள் தூக்கி எறிந்துவிட்டு எந்த அழுத்தமும் இல்லாமல் பழையபடி கவிதையையும் கதையையும் அசை போட்டபடி இருக்க வேண்டும். இப்படி பலமுறை முடிவுகள் எடுத்திருக்கின்றேன். அப்போதெல்லாம் இல்லாமை பல வழிகளில் மனவெளியில் தன் இருப்பை உணர்த்தி என் உறுதியை புலபெலவென உடைத்தெறியும். ஆனால் இம்முறை அப்படியல்ல. இனி இயலாது என்று கைகளும் கால்களும் கூட மறுக்கத் தொடங்கிவிட்டன. மனமோ வங்கிக் கடனை கணக்கு பார்த்து உடைந்து விழத் தொடங்கியது. என்ன செய்ய? அம்மா, புத்தகம் வாங்க நிறைய காசு வேணும். மகனின் குரல் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்தது.
நான் உடைந்து விழும் போதெல்லாம் காற்றோடு அடிபட்டு போகும் சருகை போல வெள்ளைக்காரையும் என்னை அப்படித்தான் நினைத்திருக்கிறாள். இல்லாவிட்டால் ஒரு சின்ன தவறுக்காக படிகளில் நடக்க முடியாவிட்டாலும் தவண்டு கொண்டு வாயில் துடைக்கும் துணியை கவ்வியபடி பாய்ந்து வந்த தோற்றம் ஏதோ ஒரு பெரிய நாய் என்னை கடித்து துப்புவதற்கு வருவது போல். ராகினி வீட்டு அயிலும் அப்படித்தான் வந்தது. அதுக்கு தன் குட்டிகளை நான் தூக்கி விடுவேனோ என்ற பயம். ஆனால் வெள்ளைக்காரி தான் எஜமானியாகவும் நான் ஏதோ அடிமை மாதிரியும் அப்படித்தான் நினைத்திருக்கிறார். நான் பிறந்து வளர்ந்த என்ற மண்ணிலையும் கூனி குறுகி அவர்கள் கேட்கும் பொழுதெல்லாம் கர்ணனோடு ஒட்டிய கவசம் மாதிரி காவித்திரியும் அடையாள அட்டையை காட்டி களைத்து இவைகளெல்லாம் வேண்டாம் என்றுதானே ஓடி வந்த நான். இந்த இடத்திலும் இந்த பொழுதுகளிலெல்லாம் அண்ணா பொகவந்தலாவில் இருந்து வீட்டு வேலைக்கு அனுப்பிய ஒவ்வொரு முகமும் என்னை பார்த்து சிரிப்பது போல் இருக்கும். அதிலும் கடைசியாக வந்த குமார். அவன் இப்ப கொழும்பில பெரிய மொத்த வியாபாரி. காலம் எப்படியெல்லாம் சுழன்று கொண்டு ஓடுகிறது. ஏணிப்படியின் உச்சத்தில் இருந்த வாழ்க்கை என்ன நடக்கிறது என்று சிந்திக்கும் முன் மலைப்பாம்பின் வாய்க்குள் அகப்பட்டு சட்டென்று கீழிறங்கிய விளையாட்டு போல் எல்லாம் நடந்து முடிந்துவிட்டன. இயலாமையும் இல்லாமையும் இணைந்து வேதனை தீயை வளர்த்தபடி இருக்க இவைகளில் இருந்து மீள முடியாத மனசு பெருங்குரல் எடுத்து அழுகிறது. இருட்டு, எங்கும் இருட்டு. இலைகளை இழந்த மரங்களும் மௌனித்து கிடக்கும் வெளிகளும் வெறும் வெள்ளைச்சுவர்களும். சில சமயம் இந்த வெள்ளைச்சுவர்கள் என்னை நெரிப்பது போல் இருக்கும். பல சமயம் விரல்களை நீட்டியும் மடித்தும் என்னை குற்றவாளியாக்கும். இனி இயலாது. வெள்ளைக்காரியின் வீட்டுச் சுவர்களும் கதவுகளும் கூட என்னை இப்படித்தான் அடிக்கடி முறைத்து பார்க்கும். அங்கு வேலை செய்யும் பொழுதெல்லாம் மனம் ஏதேதோ நினைத்து அழுதாலும் கை ஹூவர் பிடிக்க, கண் மணிக்கூட்டை பார்க்க, மனம் பெருக்கல் வாய்ப்பாட்டை பெருக்கி பார்க்கும். இந்த மாதம் அண்ணாவுக்கு காசு அனுப்ப வேணும். அனுவுக்கும் புத்தகம் வாங்க நிறைய காசு தேவை என்று சொன்னவர். கிறிஸ்மஸ் காசு 50 யூரோ தருவா. அதையும் சேர்த்து அனுப்புவான். இப்படி பல கற்பனைகள் 30 யூரோவை சுற்றி சுற்றி ஓடும். கை படிகளை துடைக்கும். வெள்ளைக்காரை கண்ணாடி முன்னால் இருந்து கொண்டு ஒரு கண் என்னிலும் மறுகண் கண்ணாடியிலுமாக இருப்பதை பார்த்தால் 6 குள்ளரும் இளவரசியும் கதைதான் ஞாபகத்தில் வரும். அதிலேயும் இப்படித்தான். சூனியக்காரை இளவரசியை வீடு துடைக்க விட்டுட்டு எந்த நேரமும் கண்ணாடிக்கு முன்னால் இருந்து கொண்டு, கண்ணாடி கண்ணாடி, இப்ப சொல்லு, நான் அழகா இல்லை அவள் அழகா என்று கேட்டுக்கொண்டே இருப்பா. இவவும் அப்படித்தான் கேட்கிறாவோ? நான் எனக்குள் சிரிப்பதை பார்த்தால் போதும். நான் நினைக்கிறேன், நீ எங்கேயோ போய் வாராய் போல இருக்குது. எனக்கு அப்பவும் சிரிப்பு வரும். இந்த வெள்ளைக்காரர் எப்ப எப்படி இருப்பினம் என்று சொல்லவே முடியாது. போன கிழமை சிரிச்ச மனுஷிதானி என்று சிரிச்சா இந்த கிழமை பிடறிய சிலிப்பி கொண்டிருக்கும். கருப்பிக்கு கூட காசு வேணும், இவள் என்ன சொன்னாலும் வருவாள். இவள் அகதிதானே. இவளுக்கு மானம் ரோசம் ஒன்றும் இருக்காது, இருக்கவும் கூடாது. அப்படித்தான் மனதுக்குள் என்னை பற்றிய ஒரு வரை விலக்கணத்தை வைத்திருப்பாள். ஒரு நாள் வேலை செய்யும் பொழுது கேட்டாள், உனக்கு உந்த நாட்டை பார்க்க ஆசை இல்லையே? ஏன் இல்லை? ஒரு நாள் என்றாலும் நான் பிறந்த வீட்டை பார்க்க வேணும். அப்ப என்னத்துக்கு இங்க வந்த நீ? மனிதனுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாத ஜென்மத்திடம் என் உணர்வை கொட்டியதை நினைத்து வெட்கப்பட்டு போனேன். ஓ, நான் ஏன் எல்லாவற்றையும் உதறி போட்டு இங்க வந்தனா? ஏன் இப்படி ஒரு வேலைக்காரி வாழ்க்கைக்குள் உழன்று கொண்டிருக்க வேணும்? வேலையை முடித்துவிட்டு வீட்டுக்கு போனால் அங்கேயும் அதே தும்பு தடியும் மொப்பண்ணுற தடியும் எனக்காக காத்து கொண்டிருக்கும்.
எப்படியெல்லாம் என்னை அம்மா வளர்த்தா. நினைவுகள் பெருக பெருக இனி இந்த வீடு இருக்கும் தெருவுக்குள் என் கால்கள் வராது என்ற நினைப்பும் சேர விறுவிறுவென கால்கள் நடைபோடத் தொடங்கும். ஆனால் எங்கேயோ என் முதுகிலேயோ அல்லது புறங்காலிலேயோ அந்த வீட்டு தும்புத்தடியும் மொப்பன்ற தடியும் என்னோட ஒட்டிக்கொண்டே வரும். இப்படித்தான் எனக்குள் எழும் எல்லா உணர்வுகளும் நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் பொய்யாகி போகும் பொழுது வாழ்க்கை வெறுத்து விடுகிறது. வருவன் என்று சொல்லிவிட்டுத்தானே வந்த நான். கட்டிப்பிடித்து பின் கைகள் இறுகி விரல் நுனி தடவி கண்கள் கலங்கி ஏங்கி அம்மா நின்ற காட்சி. அப்போதும் கால்கள் தன்பாட்டில் நீட்சியான பாதையை நோக்கி நடைபோட்டன. இடைவெளிகள் நீள நீள மனம் பெருங்குரல் எடுத்து அலை போல் அழுதிருக்கும். அலைகள் அழுவது யாருக்கும் புரியாது. இலைகள் உதிரும் போது மரங்கள் மௌனித்து அழுவது போல்தான் அலைகளும். நடந்து நடந்து பாதைகள் இல்லாத இடமெல்லாம் பாதைகள் வகுத்த பொழுது எத்தனை முகங்கள் நடைபோடத் தொடங்கின. வேர்களின் முகங்களில் கால்களால் புழுதியை வாரி இறைத்தபடி நடந்தன. புழுதி அப்பிய முகங்களில் வழிந்த கண்ணீரால் புழுதியை கழுவவே முடியவில்லை. இப்பொழுது நான் வேராகி வேர்களில் முளைத்ததெல்லாம் மலர்கள் என முகிழ்ந்து நின்ற பொழுது அவை நெருஞ்சி முட்களாக முகம் காட்டி சிரித்தன. அப்போதுதான் நான் முதலாக உடைந்து போனேன். மறுபடியும் என் வேர்களை தேடினேன். அழுதழுது தேடினேன். அவை அழுது களைத்து உக்கி நெருப்போடு போன செய்தி காலம் கடந்து கரை கடந்து கடல் கடந்து விலகி வரும் பொழுது அலைகள் உடைந்து சிதறி அழுத பொழுது என் காதுக்கு கிட்டவே இல்லை. மல்லாந்து படுத்து தனக்குத்தானே துப்புகிறது என்றல்லவா நினைத்திருந்தேன். யாரும் அறிய முடியாத ஆழத்தில் துயர்கள் நிரம்பி வழியும் பொழுது வெடித்து ஓவென பெரும் இரைச்சல் கொண்டு எழுந்து பாறாங்கற்களில் மோதி மோதி அழுதது. அழுத அலைகள் கரைகளுக்கு வருவதும் பின் பெரும் துயர் சுமந்து திரும்பியதையும் அது யாருக்கும் சொல்லவே இல்லை. கணவர் என்ற பெரும் சுவர் எல்லாவற்றையும் மறைத்துவிட்டது. எல்லா நினைவுகளுமே குளத்தில் போட்ட கல்லாக அடங்கி கிடக்கிறது. அவை மேலெழும் போது கலங்கி போகும் குளம் போல்தான் நானும். எந்த நினைவையும் என்னால் தூர வீசி எறிய முடியவில்லை. அவை எப்போதும் ஒரு மூலையில் பதுங்கியிருந்து சில சமயம் என்னை பார்த்து சிரிக்கும், பல சமயம் முறைக்கும். அது எல்லோருடைய குரலிலும் என்னை கேள்வி கேட்கும். யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்த அக்காவிடம் எதையோ கேட்க மனம் துடித்தது. ஆனால் பாலமரம் எப்படி இருக்கிறது என்று மட்டும்தான் கேட்க முடிந்தது. கடந்த காலங்கள் என்னை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கின்றனவா அல்லது நான் அதை பிடித்து வைத்திருக்கிறேனா? எல்லாவற்றையும் உதறிவிட்டுத்தானே வந்தேன். பகலை தொலைத்த நாட்கள் அவை. வெறும் இருட்டு மட்டுமே பரவி கிடந்தது. எல்லாவற்றையும் தொலைத்த வறுமை மனிதர்களின் புரியாத மனம் போல் குழம்பி போய் கிடந்தது. குழம்பி போய் கிடக்கும் வானத்தைப் போல. சில வேளைகளில் மட்டும் வெளிச்சம் பரவும். அதுவும் சில நிமிடங்களில் ஓடி ஒளிந்து கொள்ளும். இரவின் அமைதி தொலைந்து போயிருந்தது. ஏராளமான கனவுகளை தொலைத்து நடுங்கிய இரவில் வீடும் காற்றும் அந்த ஊரும் சந்தியும் எல்லாவற்றையும் உள்வாங்கி தனக்குள் புதைத்து வைத்துக் கொண்டிருந்தது. யாழ்ப்பாண வீதிகள் அங்கு வாழ்ந்தவர்களின் மனதை பிரதிபலித்துக் கொண்டிருந்த காலம். வேற்று முகங்களினால் பறிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. எல்லா நிகழ்வும் நிரப்பப்படாத இடைவெளியாய் நீண்டு கொண்டே போனது. காட்டிக் கொடுப்போரின் விரல்களும் எல்லா திசைகளிலும் நீள நீள, காணாமல் போவோரின் பட்டியலும் நீண்டு கொண்டே போனது. அதே விரல்கள் என் தோழியின் கணவர் முன் நீண்ட போதுதான் எனக்குள் பயம் இன்னும் அதிகமாக படரத் தொடங்கியது. இலைகள் அசைந்தாலும், இரவு கவியத் தொடங்கினாலும், நாய்கள் குரைத்தாலும் எல்லாவற்றுக்குமே பயம்.
பயம் வாழ்க்கையை ஆதிக்கம் பண்ணத் தொடங்கியது. கற்பனைகளை சுமந்த முகங்கள் எல்லாம் மரண பயத்தை சுமந்தபடி உலவியதை பார்க்க வாழ்க்கையின் கொடூரம் புரியத் தொடங்கியது. சிரித்தும் கதைத்தும் கழிந்த வாழ்க்கை அடங்கி ஒடுங்கி நடுங்கி வாழ முயன்ற போது நாளைய வாழ்வு கேள்விக்குறியானது. கேள்விகள் நிறைந்து நிறைந்து வழியத் தொடங்கின. அத்தனை முகங்களிலும் துயரமும் பயமும் கேள்வியும் மட்டுமே. போரின் நிஜ முகத்தை எதிர்கொள்ள என்னால் முடியவில்லை. என் முகத்தை எங்கேயாவது ஒழிக்க வேண்டும். பனிப்புகார் என் அடையாளத்தை மறைக்கத் தொடங்கியது. வீட்டை விட்டு ஓடிய கால்கள் பனிகளுக்குள்ளும் ஆற்றிலும் புதைந்து விரைத்தன. புதைந்த கால்களின் அழுகுரல் ஊரில் கேட்டது போலவே. ஆனால் இங்கு ஊர் அசையவே இல்லை. எது இயலாது என்று ஓடி வந்தேனோ அது இங்கேயும். வழமை போலவே என் கால்கள் புதிய பாதையை நோக்கி நடந்து நடந்து முற்றுப்புள்ளியில் நின்றபோது அடையாளங்களை அழித்தும் ஒழித்தும் முகத்தில் பொய்களை அப்பியபடி இங்கேயும் விஷ ஜந்துக்கள் பற்களை நீட்டியபடி காத்திருக்கின்றன என்பதை அறியாத அப்பாவியாய். அப்போது எல்லாவற்றுக்கும் பெயர் இருந்தது. வீட்டுக்கும் அறைகளுக்கும் எங்களுக்கும். இப்போ வெறும் கற்குவியலும் மணலுமாக இருக்கும் வீட்டுக்கு என்ன பெயர்? இங்கு நாங்கள் இருக்கும் வீட்டுக்கு பெயர் அகதி முகாம். எனக்கும் அகதி பொம்பிளை. விராந்தை, ஹால், குசினி, சாப்பாட்டறை, சாமியறை, படிக்கிற அறை, படுக்கையறை எல்லாமே ஒரு அறை. அம்மாவுக்கு கடிதம் எழுதுவோம் என்று நினைத்தவுடன் மனம் வரிகளை எழுதி எழுதி அழித்து கொண்டிருக்கும். நான் நலம். அதுபோல் நமசிவாய பள்ளிக்கூடத்தில் சிவஞான டீச்சர் கடிதம் எழுதுவது எப்படி என்று எப்போ காட்டி தந்தாவோ அதில் இருந்து நான் நலம் என்றுதான் எழுதுறேன். வெளியில் போனாலும் வெள்ளைக்காரர் எப்படி சுகமா என்று கேட்டால் போதும். எங்கிருந்துதான் இந்த பொய்ச்சிரிப்பு வந்து ஒட்டிக்கொள்கிறதோ தெரியவில்லை. எல்லாமே பொய்யாகி நான் உடைந்து அழும்போது வழியும் கண்ணீர் கூட பனியில் இறுகி நிற்கும். அழுவதற்கும் நேரமில்லாத வாழ்க்கை. எவர் கண்களுக்கும் புலப்படாத விலங்கு கால்களில் பூட்டப்பட்டு கிடந்தது. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் நடந்து நடந்து அலுக்கும் மனதை இசைக்கும் கருவியாக பழைய நினைவுகள். நினைவுகள் தழும்பி தழும்பி பல சமயம் அதுவும் அழும். அம்மா, வீடு, ஜிம்மி என்னை அழவைக்க வேறு எதுவும் தேவையே இல்லை. என்மேல் யார் கைப்பட்டாலும் பாய்ந்து கடிக்கும் ஜிம்மி. அம்மா சொல்லுவா, நீ ஜிம்மி வேணுமெண்டு ஜில்லிட்ட கடி வாங்கின நீதானே, அதனால தான் உனக்கு யார் அடித்தாலும் அவைகளை கடிக்குது. எங்கட ரோட்டில் உள்ள எல்லாரும் சொல்லுவினோம், இது நாய் இல்லை, கடவுள். ஓம், நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் என்று அம்மாவும் சொல்லுவா. அது எப்பவும் இப்படித்தான். சரியா 4 மணிக்கு அம்மாவோட சேர்ந்து கேட்டில் காவல் நிற்கும். சந்தியில் என்ற வெள்ள சாரி தெரிஞ்சா போதும், பாய்ந்து கொண்டு வரும். தண்ணி எடுக்க ரோட்டில் நிற்கிற எல்லாரும் சொல்லுவினோம், சுவந்தி பள்ளிக்கூடத்தால் வாராள் என்று. என் அம்மா மாதிரியே ஜிம்மியும் எப்பவும் என்னோடையே இருக்கும். எல்லாரையும் கடிக்கிற ஜிம்மி ஏன் கணக்கு மாஸ்டரை கடிக்குதில்லை? விடியாத இருட்டில் இருட்டு மாதிரியே இருக்கிற அவரின் நிழல் விராந்த எண்ணல் கண்ணாடியால் தெரியும். பிறகு ராகினி, கமலா வருவினம். எனக்கும் ராகினிக்கும் மடக்கை கணக்கு படிப்பிக்க தொடங்குவார். மார்கழி மாதம் வந்தா போதும், பண்ணை பாலச்சத்தம், நல்லூர் மணி, பெருமாள் கோவில் சுப்பிரபாதம் எல்லாம். யாழ்தேவி கூட காதுக்க கூவும். அதில் நாங்கள் நித்திர தூங்குறத பாங்கொலி காட்டி கொடுக்கும். உருக்கி குட்டுவார். ஆனால் ஜிம்மி பார்த்து கொண்டு சும்மா இருக்கும். சோதனை வந்தா போதும், நானும் அக்காவும் சரஸ்வதி கேலண்டருக்கு சண்டை போட தொடங்கி விடுவோம். பிறகு அம்மா பூபால சிங்கம் கடையில் 2 மெய்கண்டான் கேலண்டர் வாங்குவா. நான்
கேலண்டரில் எனக்கு மட்டும் விளங்குற மாதிரி ஏதாவது குறித்து வச்சுட்டு அதில் கட்டியிருக்கிற சணலில் பிடிச்சு ஆட்டி கொண்டு போவேன். அக்கா சொல்லுவா, எனக்கு என்ன, கடவுள் என்ன கோபிப்பார். அக்கா எப்பவும் இப்படித்தான். நான் நல்லா பொய் சொல்கிறேன்னு அம்மாட்ட கோல் மூட்டுவா. அம்மாவும் நல்லூர் உதிய பூசைக்கு போகிற நேரமெல்லாம் திருஞான சம்பந்தர் ஆதீனத்துக்கு கூட்டிக் கொண்டு போய் மணி ஐயரிடம் சொல்லுவா, சுவாமி, இவள் வாய் திறந்தா பொய் சொல்லிக்கொண்டே இருக்கிறாள். அவரும் ஆதீனத்தில் பெரிய கரும்பலகையில் ஒட்டி இருக்கிற படத்தை காட்டுவார். இங்க பார், பொய் சொன்னா என்ன தண்டனை கிடைக்கும் கண்டியோ. அதில் அம்புலி மாமாவில் வருகிறவ மாதிரி கொம்பு வச்ச பெரிய மீச வச்ச அரக்கர்கள் நகங்களை பிடுங்கி கொண்டு இருப்பினம். மெட்டவ கொதிக்கிற எண்ணெய்க்குள்ள கை வச்சு அமுக்குவினம். எனக்கு பயம் வந்துடும். அக்கா என்ன பார்த்து சிரிப்பா. பிறகு சுட சுட கற்கண்டு போட்ட பால் தீத்தம் தருவார். 2 தரம் வாங்கி குடித்ததுக்கு அம்மாட்ட நுள்ளு வாங்குவேன். அக்கா அம்மா சொல்கிற மாதிரியெல்லாம் கும்பிடுவா. ஆனால் நாங்கள் வீட்டை போகிறதுக்கிடையில் காப்பு கடைக்காரன், பலூன் கடைக்காரன், இனிப்பு விற்கிற பொரிகடலை வண்டில்காரன் எல்லாரும் எழும்பி கடையை திறந்துட வேணும் கடவுளே என்று முருகனிட்ட கேட்டுக்கொண்டே இருப்பேன். அக்காவின் பள்ளிக்கூட சூட்கேஸ் உள்மோடியில் சரஸ்வதி, பிள்ளையார் எல்லாரையும் ஒட்டி வச்சுட்டு படிக்க முதல் கும்பிட்டுட்டு தான் படிக்க தொடங்குவா. சமய பாடத்தில் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பா. நெடிய பெரியாக்கினது யாருன்னு சொல்லு. திருமற கதவை திறக்க பாடினது யார்? மூட பாடினது யார்? நீ முதல்ல சமய புத்தகத்தை மூடு. இவியலுக்கு வேற வேலை இல்லாமல் அற்புதங்கள் செய்தவ. இவையால தான் சமய பாடத்தில் கேள்வி கூடிக்கொண்டே போகுது. அதுக்கும் அம்மாட்ட கோல் மோட்டி அடி வாங்கி தருவா. சோதனை முடிந்த பிறகு 2 விரலில் உண்ட தொடு என்று நெடுகலும் கேட்பா. ரஞ்சன், ராஜன், ரவி, பபா எல்லாரும் பிரேமக்கா வீட்டுக்கு பின்னாலே இருக்கிற சோனக வளவுக்கு போய் வெடிக்கிற காய்க்கு எச்சில துப்பி போட்டு கண்ணை மூடிக்கொண்டு வெயிலில் பிடிப்பான். அது வெடிச்சா பாஸ். அக்காண்ட காய் சத்தத்தோட வெடிக்கும். பிறகு பள்ளிக்கூடத்தால் வரைக்க இந்த கல்லை வீடு மட்டும் காலால் தள்ளி கொண்டு போனால் நான் பாஸ் பண்ணுவேன் என்று சொல்லி தள்ளிக்கொண்டே வருவா. அக்காவுக்கு எல்லாம் சரியாத்தான் இருக்கும். ஆனால் சோதனை மறுமொழி மட்டும் மாறி வரும். பிறகு கொஞ்ச நாளைக்கு எனக்கு பிரேமக்கா வீட்டுக்கு போய் எங்கட வீட்டில் இல்லாத திருவாத்தி பூ பிக்கிற வேலை இருக்காது. எனக்கு ஒரே யோசனையாக இருக்கும். எல்லாம் சரியாத்தானே வந்தது, பிறகு என் அக்கா பாஸ் பண்ணல. எந்த கேள்விக்கும் எனக்கு சரியா விடை கிடைப்பதே இல்லை. எந்த வேலை தேடி போனாலும் முன் அனுபவம் இருக்கா? நீங்க வேலை தந்தால் தானே முன் அனுபவம் பெறும். வெள்ளியன் என்ற முகம் மெல்லச் சுவக்கும். இந்த வேலைக்கு படிச்சனியோ? உங்களோட அரசாங்கம் என்ன மொழியே படிக்க விட இல்லை. ஆனால் உனக்கு வாய் பெருசாயிருக்கு. எல்லாம் உங்களோட ஆட்களோட பழகி பிடிச்சது. உனக்கு சரியான வேலி ஒன்று இருக்குது. காலையில் கடை திறக்க முதல் வந்து கூட்டி துடைச்சிட்டு போ. இப்போ எனக்கு காதெரியும். ஏன், அதுக்கு முன் அனுபவம் வேண்டாமோ? என்ற கோபத்தை கதவில் மட்டும்தான் காட்ட முடிந்தது. பகல் வருவதும் போவதுமாக இருந்தது. ஆனால் இரவு மட்டும் நிரந்தரமாக தங்கியிருந்தது. கடலையும் காற்றையும் தொலைத்து உயர்ந்த கட்டடங்களுக்கிடையில் சிறு குப்பியாக வாழும் வாழ்க்கை சலிப்பும் வெறுப்பும் கலந்த கலவையாக இருந்தது. தொலைக்காட்சி தன் பாட்டில் ஓடிக்கொண்டிருந்தது. அங்கேயும் வெள்ளைக்காரை கதிரையில் இருக்க அமெரிக்க கருப்பின மனுஷி மண்டியிட்டு வீட்டை துடைத்து கொண்டிருந்தாள். எரிச்சலுடன் சேனலை மாற்றினேன். ஓட்ட போட்டி, வெள்ளையர்களுடன் கருப்பர்களும். விடாதே விடாதே என மனம் பதைத்து கொண்டிருந்தது. பாடசாலையால் வந்து பிள்ளைகள் கேட்கும் கேள்விகளுக்கு சில வேளைகளில் என்னிடம் பதிலே இருக்காது. நாங்கள் ஏன் அம்மா கருப்பா பிறந்த நாங்கள்?
இந்த சோப் போட்டு குளிச்சா வெள்ளையா வருவமோ? லூக்காஸ் இது போட்டுத்தான் குளிக்கிறவனா? அதுதான் அவன் வெள்ளையா இருக்கிறானோ? அம்மா, ஏன் சாத்தானையும் கள்ளனையும் கருப்பா காட்டினம்? பள்ளிக்கூடத்திலே எல்லாரும் படங்குறேக்க என்ன பார்க்கினம்? எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த பெரிய மகன், மை ஃபேமிலியை பற்றி எழுத வேணும். என்னுடைய அம்மா ஒரு ஃபுட்ஸ் ப்ரோ, துடைக்கிற மனுஷி, வண்டி எழுதுறது. மற்ற பிள்ளைகள் எல்லாம் தங்களுடைய அம்மா லேரா ஆசிரியர், பேங்கில் பூக்காலற்றரின் கணக்காளர் என்று எழுதி கொண்டு வருவினம். எங்களுடைய அம்மாவும் IAB எல்லாம் படிக்க வேண்டுதான் என் அப்பா சொன்னவர். பிறகு என் சுமித்சிஸ் ஊத்த வேலையெல்லாம் செய்யறா. எங்களோட படிக்கிறவை யாராவது கண்டுட்டா எங்களுக்கு வெக்கமாயிருக்கும் அம்மா. ஓ என்கிற மாதிரி மற்ற பிள்ளைகளும் என்ற முகத்தை பார்ப்பினும். பிள்ளைகளின் ஆதங்கம் ஒவ்வொன்றாய் எதிரொலித்து கொண்டிருந்தது. குளிர் முள்ளந்தண்டில் ஊசியை ஏற்றியபடி இருந்தது. கால்கள் சிங்கத்தின் குகையை நோக்கி தன் பாட்டில் நடை போட்டன. காலம் என்னோடு வர மறுக்கின்றது. நானும் அதுவும் எப்போதும் விலகியபடி. பள்ளிக்கூட யூனிஃபார்மை கஞ்சி போட்டு அலம்பி அயன் பண்ணி கசங்காம கைமுட்டாமல் ரோட்டுக்கு வந்தா தேவிகாவின் அம்மா குப்பலொறிக்குள்ள குப்பியை அள்ளி போடும் பொழுது எழும் புழுதி கோபத்தை உண்டாக்கும். என்னுடைய கோபம் தேவிகாவை அழ வைக்கும். மரங்களும் வெள்ளைக்காரி மாதிரியே சரக்குகளை அள்ளி போட்டுட்டு முதுக தடவியபடி திரும்பி பார்த்த அடங்காப்பிடாரி மாதிரி தலையை உலுப்பி திரும்பவும் கொட்டி போட்டு என்ன பார்க்கும். அள்ளின சரக்குகளை குப்பவாளிக்குள் கொட்டும் பொழுது பாடசாலைக்கு போகும் ஒவ்வொரு சிறுவர்களின் பார்வையிலும் தேவிகா தெரிவாள். கொட்டடி பள்ளிக்கூடத்தில் மாமரத்துக்கு கீழே வட்டமாக இருந்து கொண்டு முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்று அர்த்தமே புரியாது கத்தி கத்தி பாடமாக்கினதன் அர்த்தம் இப்பொழுதுதான் விளங்குகிறது. டாய்லெட்டை கழுவும் போது தண்ணீரை விட கண்ணீரால் கழுவுவது அதிகமாக இருக்கும். வாளியின் கம்பி சத்தம் எதையெல்லாமோ நினைவுபடுத்தும். கோடியால் வந்து போகும் துரை வந்துட்டான் என்று அம்மாவுக்கு அடையாளம் காட்டுவது இந்த வாளியின் கம்பி சத்தம்தான். ஒரு நாள் வாளியை வாங்கும் பொழுது துரையின் விரல் என் கை மீது பட்டுவிட்டது என்பதற்காக இழுத்து வைத்து முழுக வார்த்த அம்மா. இப்போ எதை வைத்து என்னை முழுக வார்ப்பா? பொய்யாகி போன வாழ்க்கையில் இனி சொல்வதற்கு எதுவும் இல்லை, கேட்பதற்கும் யாரும் இல்லை. தொலைக்காட்சியில் பிரிந்த ஜெர்மனி ஒன்றாகிய நாளை பற்றிய விமர்சனம் ஓடிக்கொண்டிருந்தது. வெள்ளைக்காரி ஒரு கையில் பான் துண்டும் மறுகையில் கோப்பியுமாக மிக ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தார். நானும் ஒரு கையில் துடைக்கிற துணியும் மறுகையில் தும்புத்தடியுமாக ஓடிக்கொண்டிருந்தேன். ஒரு நொடியில் மதில் கீழே சரிந்து கொண்டிருந்தது. பலர் அதன் துண்டுகளை இடிபட்டு எடுத்துக் கொண்டிருந்தார்கள். இரண்டு பக்கமாக உறவுகளை பிரித்து வைத்திருந்த மதிலின் சரிவை வானங்கள் எழுந்து வெடித்து மகிழ்வை தெரிவித்துக் கொண்டிருக்க, பிரிந்த உறவுகள் கட்டிப்பிடித்து ஆனந்த கண்ணீர் வடிக்க எனக்கும் அழுகை வந்தது. இப்படித்தான் A9 பாதை திறக்கும் பொழுது இருந்ததாக அண்ணா எழுதியிருந்தார். இதை மூடும் பொழுது எத்தனை உயிர்களின் இரத்தம் இந்த மண்ணில் சிந்தியிருக்கும், எத்தனை உறவுகள் பிரிக்கப்பட்டிருக்கும். எத்தனையோ நாட்களாக மெழுகுதிரியை ஏற்றிக்கொண்டு ஒரு ஓரத்தில் நின்று வயது முதிர்ந்த அந்நியர்கள் தங்கள் குழந்தைகளின் பெயர்களை சொல்லி சொல்லி அழைத்தார்களாம். அவர்களின் ஒப்பாரிகள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் உள்வாங்கியும் இறங்காத சுவர் இப்போது மண்ணில் சாய்ந்து கிடந்தது. அந்த காட்சியும் பிள்ளைகளை இறுதிக்காலம் வரையும் காணாது ஏக்கத்துடன் இறந்த அத்தனை அம்மாக்களை பற்றிய நினைவும் என்னை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்க, என் கையில் இருந்த பூனையின் கோப்பை என்னை அறியாமலே விழுந்து சிதறியது. ஒரு கணம் நடுக்கிப் போனேன். வெள்ளைக்காரியின் உள்ளிருந்து பிடரியை சிலிப்பிக் கொண்டு சிங்கம் எழும்பியது. என் உயிர் சிங்கத்தின் கோர பற்களுக்குள் அகப்பட்டு துடிக்கும் காட்சி
கண்முன்னே விரிந்தது. சிங்கத்தின் கண்கள் என் அச்சத்தையும் துயரையும் உள்வாங்கியபடி நெருப்பை கக்கத் தொடங்கியது. என்னுள் இருந்த இரத்தம் வியர்வையாக கொட்டியது. உடல் அனலின் பிடியில் சிக்கியது. இம்முறை அகதி வேலைக்காரியின் கையில் இருந்த தும்புத்தடியும் ஊத்தை துணியும் அதற்கான இடத்தில் போய் சுழன்று கொண்டு விழுந்தது. வெளியே பாரம் தாங்காமல் மேகம் கீழிறங்கிக் கொண்டிருந்தது. இதுவரை நீங்கள் கேட்டது சிறுகதை எல்லாம் இழந்த பின்னும். எழுதியவர் சாந்தினி வரதராஜன். வாசித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா.